கைஸ் ஆப்ஷனுக்கு இன்னும் ஒரே நாள் தான் இருக்கு. ஒரு நாள்ல தெரிய வர போது யாரெல்லாம் புது சூப்பர் கிங்கா மாற போறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஒன் லாஸ்ட் டைம் சிஎஸ்கே கன்ஃபார்ம் டார்கெட் லிஸ்ட், சிஎஸ்கே பிக் பைஸ் எதுவா இருக்க போகுது, சிஎஸ்கே கன்ஃபார்மா டார்கெட் பண்ண போற பேட்டர்ஸ், பவுலர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ் யாரை இருக்க போறாங்க, அவங்க டார்கெட் பண்ணவங்க எவ்வளவு பிரைஸுக்குள்ள சிஎஸ்கே எடுக்கிறதுன சான்ஸ் இருக்கு, அந்த பிரைஸ் சிஎஸ்கே ஒர்த்தா இருக்குமா? ஃபைனலா சிஎஸ்கே உடைய 5 இந்தியன் ஸ்லாட் ப்ரெடிக்ஷன், 4 ஃபாரின் ஸ்லாட் ப்ரெடிக்ஷன், அது கூட சிஎஸ்கே பிளேயிங் 11 பார்க்க போறோம். ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், இப்போ ஸ்ட்ரைட்டாவே சிஎஸ்கே கன்ஃபார்ம் பிக் பைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எடுத்த உடனே ஒரு பெரிய அப்டேட் கைஸ், கேமரன் கிரீன் 100% பேட்டிங்குமே விளையாட போறாரு, போலிங்குமே போட போறாரு அப்படின்னு நான் சொல்ல கைஸ். ESPN கிரிக்கெட் இன்ஃபோ சொல்றாங்க. இதில் என்ன புதுசு அப்படின்னா, புதுசாக பார்க்குறவங்க கேட்கல, ஆக்சுவலாக கேமரன் கிரீன் பேட்டராக செட் பண்ணி வச்சிருந்தாரு அவருடைய நேமை. ஸோ ஒரு ஜஸ்ட் பேட்டிங் தான் விளையாடுவார் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இல்லை, இது இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவருடைய மேனேஜர் மிஸ்ஸாக அவருடைய பேரை பேட்டர்ஸ் லிஸ்ட்டில் போட்டாராமா. ஸோ ஒரு டெஃபினட்டாக போலிங்குமே போட போகிறார் அப்படின்னு இப்போ ESPN கிரிக்கெட் இன்ஃபோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா இவர் கன்ஃபார்ம் சிஎஸ்கே பையில் இருப்பாரா, பிக் பையில் அப்படின்னா டெஃபினட்டாக இருப்பார் கைஸ். பேட்டராக இருந்தாலே இவ்வளோ நாள் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. பட் இப்போது போலிங்குமே போட போகிறார் அப்படின்னா சிஎஸ்கே 100% கேமரன் கிரீன் பின்னாடி போவாங்க. இதே சொன்ன ESPN கிரிக்கெட் இன்ஃபோவை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிஎஸ்கே டெஃபினட்டாக கேமரன் கிரீன் பின்னாடி 27 crores போகிறதுனா சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்களும் சொல்கிறாங்க, இல்லை KKR தான் கேமரன் கிரீனை பை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக கைஸ் KKRக்கு ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்லாட்ஸ் எக்கச்சக்க ஸ்லாட்ஸ் இருக்குது. ஒரு விக்கெட் கீப்பர் தேவை, பேக்கப் ஓப்பனர்ஸ் தேவை, மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் தேவை, ஃபினிஷர்ஸ் தேவை, பேக்கப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தேவை. ஸோ எக்கச்சக்க ஸ்லாட்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு KKRக்கு இன்னும் இருக்குது. பட் நீங்கள் நம்ம டீமை பாருங்கள், ஜஸ்ட் 2 ஸ்லாட் 11ல் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல் செட். அண்ட் நம்ம டொமஸ்டிக் டேலண்ட்ஸை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ சிஎஸ்கே டெஃபினட்டாக கேமரன் கிரீன் எடுத்துக்கிறதுனா சான்சஸ் இங்கே ரொம்ப ரொம்ப அதிகமாக தெரியுது கைஸ். ஸோ டெஃபினட்டாக சிஎஸ்கே பிக் பைஸில் கேமரன் கிரீன் 100% இருப்பார். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே நாளானிக்கு கேமரன் கிரீன் எடுத்துன்னு வருவாங்க அப்படின்னு. ஸோ அடுத்தா சிஎஸ்கே பிக் பை எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிறதுக்கு கேட்டால் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. ஆக்சுவலாக டேவிட் மில்லர் சிஎஸ்கே பிக் பையில் டெஃபினட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிள் ரீசன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிஎஸ்கே டீமை எடுத்து பாருங்கள், லைக் சஞ்சு சாம்சன் விட்டா எந்த ஒரு பிளேயருமே எக்ஸ்பீரியன்ஸாக தெரியல. ஆஃப்டர் தலை போகிறார் அப்படின்னா, லைக் அந்த லோவர் ஆர்டரில் நீங்கள் வச்சே பாருங்கள், தலையை வச்சே பாருங்கள், லைக் தலை விட்டா அந்த லோவர் ஆர்டரில் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருமே இல்லை. ஸோ டெஃபினட்டாக டேவிட் மில்லர் எடுத்துன்னு வந்து அங்கே எக்ஸ்பீரியன்ஸை ஆட் பண்ண பார்ப்பாங்க சிஎஸ்கே. அண்ட் டேவிட் மில்லர் ஒரு நல்ல ஃபினிஷர், சிஎஸ்கேக்கு அந்த ஃபினிஷிங் ஸ்லாட் லேக் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது மில்லரை வச்சு ஃபில் பண்ணுறதுலாம் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்குறதுக்கு வைல்டாக தெரியுது கைஸ். பட் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, டேவிட் மில்லரால் போலிங் போட முடியாது. சிஎஸ்கேக்கு தேவை இருக்க ஸ்லாட்ஸ் 2 ஸ்லாட்ஸுமே ஆல்ரவுண்டர் ஸ்லாட், ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர். ஸோ டெஃபினட்டாக சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு மில்லர் எடுத்துன்னு வந்தாலுமே பிரேவ்ஸுக்கு பேக்கப்பாக எடுத்துன்னு வரல. ரேதர் தென் மில்லர் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு 11ல் விளையாட மாட்டார். சிஎஸ்கே பர்ஸ் இருக்குது அப்படின்னு போனால் டெஃபினட்டாக மில்லரை ஆல்மோஸ்ட் அட் 10 to 15 crores எடுத்துன்னு வரல கைஸ். ஸோ அடுத்ததாக இந்தியன் பிக்ஸில் ஐதர் ஆஃப் வெங்கடேஷர் இல்லைனா ரவி பிஷ்னாயா டெஃபினட்டாக சிஎஸ்கே எடுத்துன்னு வரதுனா சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச கேஸ் மோஸ்ட் சான்சஸ் ரவி பிஷ்னாய்க்கு தான் இருக்குது. பிகாஸ் ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர், டீசெண்டாக பேட்டிங் பண்ணி போலிங் போட்டு கொடுப்பாரு. பட் எடுத்துன்னு வந்தால் அவரால் பேட்டிங் விளையாட முடியாது, நம்மளுடைய டெய்ல் பெருசாக மாறிடும். பட் சிஎஸ்கே ரிஸ்க் எடுத்துன்னு வரலாம். பிகாஸ் லெக் ஸ்பின்னர்ஸ் சேப்பாக்கில் நல்லா ஒர்க் ஆகிருக்கிறாங்க. பட் சிஎஸ்கே கிட்ட காலகாலமாக ஒரு குவாலிட்டி லெக் ஸ்பின்னர் இருந்தது கிடையாது. ஸோ டெஃபினட்டாக அந்த இந்த குறைய இப்போ ரவி பிஷ்னாயை வச்சு ஃபீல் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ரொம்ப பேர் ரவி பிஷ்னாயா அப்படின்னு கேட்குறாங்க. பட் கைஸ் ஒரு நல்ல பிளேயர் இவர். பட் LSG தான் இவர் நல்லா யூஸ் பண்ணல. சிஎஸ்கே 100% டெஃபினட்டாக நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரவி பிஷ்னாயா அரௌண்ட் சிஎஸ்கே இவருமே 10 to 15 crores எடுத்துன்னு வரலாம். அடுத்ததாக அப்படியே வெங்கடேஷ் ஐயர் பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இவர் எடுத்துன்னு வந்து அப்படின்னா மொத்த காம்பினேஷனுமே ஃப்ளாப் ஆக போகுது. பிகாஸ் இவரால் பேட்டிங் டாப் ஆர்டர் தான் விளையாட முடியும். எக்கச்சக்க பேர் சொல்கிறாங்க லைக் இவர் ஒரு ஃப்ளோட்டர் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக கிளியராக பார்த்தா இவரால் இப்போ ஃபினிஷ் பண்ணி கொடுக்கவே முடியாத மேட்சஸ். எஸ், அப்போ பண்ணி கொடுத்தாரு. பட் இப்போது இருக்கிற வெங்கடேஷ் ஐயர் அப்போ இருக்கிற வெங்கடேஷ் ஐயர் கிடையாது. ஸோ சிஎஸ்கே எடுத்துன்னு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக மாற போகிறாரு வெங்கடேஷ் ஐயரே சிஎஸ்கேக்கு. ஸோ டெஃபினட்டாக சிஎஸ்கே தொட்டு கூட பார்க்க போகாதீங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் ஐயருமே ப்ரைஸ் அதிகமாக போக போகிறாரு. ஸோ சிஎஸ்கே இதுக்காச்சும் வெங்கடேஷ் ஐயர் விட்டுடுவாங்க. அண்ட் KKR ஈஸியாக விட மாட்டாங்க வெங்கடேஷ் ஐயரை. டெஃபினட்டாக அவங்க தான் பைபேக் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்ததாக லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு மத்தீஷா பார்த்தீங்கன்னா, இந்த 2 பிளேயரில் சிஎஸ்கே ஒருத்தரை பைபேக் பண்ணுவாங்க. இன்கேஸ் லியாம் லிவிங்ஸ்டனை சிஎஸ்கே எடுத்துட்டாங்க 2வது ஸ்டேட்டில் அப்படின்னா டெஃபினட்டாக பத்திரனை எடுக்கிறது சிஎஸ்கேக்கு ரொம்ப கஷ்டம். இன்கேஸ் லியாம் லிவிங்ஸ்டன் எடுக்கல அப்படின்னா டெஃபினட்டாக பத்திரனாவை சிஎஸ்கே பைபேக் பண்ணிடுவாங்க. டெஃபினட்டாக இந்த 2 பிளேயர்ஸுமே ஆல்மோஸ்ட் லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு 10 to 15 போவார். அண்ட் பத்திரனா ஒரு 8 to 10 கிடைச்சிடுவார் கைஸ். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், இந்த 5 பிக் பைஸில் எந்த ஒரு பிளேயரை சிஎஸ்கே பை பண்ணும் அப்படின்னு சொல்லி.
ஓகே கைஸ், இப்போ ஸ்ட்ரைட்டாகவே சிஎஸ்கேடைய கன்ஃபார்ம் டார்கெட்டட் லிஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் சிஎஸ்கே ரொம்ப தேவைப்படுறாங்க. லியாம் லிவிங்ஸ்டன் கிடைக்கல அப்படின்னா சிஎஸ்கே டெஃபினட்டாக மைக்கேல் பிரேஸ்வெல் பக்கம் போகிறதுன சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு நல்ல ஹேண்டியான பவுலர், ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு மேட்சஸை. நியூசிலாண்டுக்கு ரீசெண்ட் பாஸ்ட் டைமில் பீக்கில் இருந்தார் ஒரு ஃபினிஷராக. ஸோ டெஃபினட்டாக பிரேஸ்வெல்லை சிஎஸ்கே எடுத்துன்னு வந்து ஒரு நல்ல ஸ்பின் ஆப்ஷனை எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்குமே டீசெண்டாக விளையாடுவார். அண்ட் கிவி பிளேயர் கனெக்ஷன் சிஎஸ்கே கூட எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ டெஃபினட்டாக நம்முடைய மைக்கேல் பிரேஸ்வெல் ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸே இருப்பார். ப்ரைஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 crores பிலோவே மைக்கேல் பிரேஸ்வெல் கிடைச்சிடுவார் கைஸ். அடுத்ததாக ஜேசன் ஹோல்டர் ஒரு மேத்யூ ஷாட், இந்த 2 பிளேயரில் சிஎஸ்கே ஒருத்தர் பை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் 2 பிளேயருமே பை பண்ணல அப்படின்னா வேறு ஆல்ரவுண்டர்ஸுமே பை பண்ணுவாங்க. லைக் ஒரு டுவைன் பிரிட்டோரியஸ் இருக்கார். இந்த பிளேயர்ஸுமே சிஎஸ்கே பை பண்ணுறதுனா சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் நம்ம நினச்ச ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் கிடைக்கல அப்படின்னா டெஃபினட்டாக இவங்கெல்லாம் பிளான் பி ஆச்சு இருப்பாங்க கைஸ். ப்ரைஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 பிளேயர்ஸுமே ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 5 crore கிடைச்சிடுவாங்க கைஸ். அண்ட் அடுத்ததாக ஒன் ஆஃப் ஐதர் கார்த்திக் சர்மா இல்லைனா துஷார் ரஹேஜாவை சிஎஸ்கே எடுத்துன்னு வரதுனா சான்ஸ் இருக்குது. பட் துஷார் ரஹேஜா எங்கள் சான்சஸ் ரொம்ப கம்மியாக தெரியுது, பிகாஸ் அவரோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். பட் கார்த்திக் சர்மா 5-6 வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு. ஸோ சிஎஸ்கே ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு இப்போவே கார்த்திக் சர்மா எடுத்து இன்னும் க்ரூம் பண்ணி அவரை ஒரு தரமான பிளேயரை மாற்றி சிஎஸ்கேக்கு இருக்கிறதுனா சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக சமீர் ரிஸ்வி மாதிரி கார்த்திக் சர்மாவை சிஎஸ்கே பை பண்ண போகிறாங்க அப்படின்னு பேசிட்டு வராங்க. பிகாஸ் இவர் டெஃபினட்டாக ஹார்ட்லாக ஒரு 8 to 10 crores எடுத்துகிட்டு போக தான் போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நான் சொல்ல போகிற ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸில் சிஎஸ்கே 1 or 2 டெஃபினட் ஆல்ரவுண்டர்ஸை பிக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டாக ஈடம் ஆப்பிள் டாம்ஸ் ஒரு செம்ம ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் வித் த பேட்டுமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவார். கேரளாவை சேர்ந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் வராரு ஈஸ்வர். நல்ல யார்க்கர்ஸ் நேல் பண்ணுவார். அண்ட் நான் உங்களுக்கு அப்போவே சொல்லப்போ லைக் ருத்ராஜ்க்கு கூட விக்கெட் ரஞ்சி ட்ராஃபிலெல்லாம் இவர் தான் தூக்குனார். செம்ம ஆப்ஷன் கைஸ். எக்கச்சக்க டீம்ஸ் இவர்கிட்ட வருவாங்க இவரை தூக்கிட்டு போகிறதுக்கு. ஸோ சிஎஸ்கேமே ஃபைட் பண்ணி எடுத்துன்னு வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். அடுத்ததான் 100% கன்ஃபார்ம் சிஎஸ்கேடைய பை பிரசாந்த் வீரா இருப்பார். ஜடேஜா அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் இவர் தான் இருப்பார் கைஸ். ஆக்சுவலி அவருடைய ஸ்மார்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து போலிங் நல்லா போடுறாரு. 2 வேரியேஷன் தான் போடுறாரு. பட் 2 வேரியேஷனே செம்ம எஃபெக்டிவாக இருக்குது கைஸ் இவர்கிட்ட. ஸோ சிஎஸ்கே கன்ஃபார்மாக எவ்வளோ ப்ரைஸ் பிரசாந்த் வீர் போனாலுமே எடுத்துன்னு வருவாங்க. அடுத்ததாக ஒன் ஆஃப் ராஜ்வர்தன் ஹங்கர் கேக்கர் இல்லைனா ஆக்யூப் நபியை டெஃபினட்டாக சிஎஸ்கே வரதுனா சான்சஸ் ரொம்ப அதிகமாக தெரியுது கைஸ். ராஜ்வர்தன் அங்கே கேட்கர் ஸோ இந்த ஸ்மார்ட்லேயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. பட் எல்எஸ்சி எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்க வர அப்படின்னே தெரியல. நல்ல லோ ரோட் டவுன் ஆர்டரில் வந்து பேட்டிங்குமே பண்ணுவார். ஆக்யூப் நபியுமே நல்லா போடுவார் கைஸ். ஸோ டெஃபினட்டாக இந்த 2 பிளேயர் ஒரு எக்ஸ்ட்ரா சாய்ஸாக இருப்பாங்க சிஎஸ்கேக்கு. பட் சான்சஸ் இருக்குது சிஎஸ்கே 2 பிளேயரை ஒருத்தர் எடுத்துன்னு வரத்துக்கு. அடுத்ததாக தனுஷ் கோட்டியன் இல்லைனா ராகுல் சேர் இல்லைனா ரவி பிஷ்ணா, இந்த ஸ்பின்னர்ஸில் ஏதாச்சும் 2 ஸ்பின்னர் இல்லைனா ஒரு ஸ்பின்னர் சிஎஸ்கே டெஃபினட்டாக எடுத்துன்னு வருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு தனுஷ் கோட்டியன் பக்கம் சிஎஸ்கே போகிறதான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரியுது. பிகாஸ் ஒன் ஆஃப் த அப்கமிங் இந்தியாஸ் நல்ல ஆஃப் ஸ்பின்னர் கைஸ். ஃபைனலாக சிஎஸ்கேடைய டார்கெட் லிஸ்ட்டில் இருக்க போகிற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிஷா பத்திரனா சிஎஸ்கே கன்ஃபார்மாக பைபேக் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. இன்கேஸ் இங்கே கிடைக்கல அப்படின்னா அது கண்டிப்பாக ஜேக்கப் டஃபி, ஜெரால் கோட்ஸியா, மேட் ஹென்ரி, ஸ்பென்சர் ஜான்சனுமே ஒன் ஆஃப் த ஆப்ஷனில் இருக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் ஆப்ஷன்ஸில் இருக்காங்க. ஈவன் ஆண்ட்ரிக் நோக்கே கூட இருக்கிற கைஸ். அண்ட் ஃபைனலாக சிஎஸ்கே இந்த 2 பைஸில் ஏதாச்சும் ஒரு பை எடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஜாக் எடன்வர்ட்ஸ் இல்லைனா டைன் ஃபாரஸ்டர் நம்ம ஜேஎஸ்கே சேர்ந்த பிளேயர். இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் எடுத்து சிஎஸ்கே சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு எனக்கு என்ன தோணுது கைஸ். எனக்கு தெரிஞ்சு இது ஜாக் எடன்வர்ட்ஸுக்கு தான் சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் கைஸ். சிஎஸ்கே பாருங்கள் எடுத்துன்னு வரதுக்கு வர. ஸோ நான் சொன்ன இந்த பிளேயர்ஸ் எல்லாம் சிஎஸ்கே டெஃபினட்டாக டார்கெட் பண்ணுறதுனா சான்சஸ் ரொம்ப அதிகமாக தெரியுது கைஸ். ஸோ இப்போ ஃபைனலாக 5 இந்தியன் ஸ்லாட்டோட ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் 4 ஃபாரின் ஸ்லாட்டோட ப்ரெடிக்ஷன்ஸை பார்த்துலாம் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டாக இந்தியன் ஸ்லாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஃபஸ்ட்டு இந்தியன் ஸ்லாட்டில் ராகுல் சேரை எடுத்துன்னு வருவாங்க. ஸோ 2வது ஸ்லாட் டெஃபினட்டாக 100% பிரசாந்த் வீர் இருப்பார். ஸோ 3வது ஸ்லாட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஆர்எஸ் அம்பரீஷ் இருக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக கார்த்திக் சர்மா ஆர் சல்மான் நிசார், இந்த 2 பிளேயரில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த 4 ஸ்லாட்டில் டெஃபினட்டாக ஆக்குபை பண்ணிப்பாங்க. அண்ட் ஃபைனலாக 5th இந்தியன் ஸ்லாட்டாக சிமர்ஜீத் சிங் ஆர் ஆகாஷ் மத்வால் இருப்பார் கைஸ். இது என்னோட 5 இந்தியன் ஸ்லாட்டோட ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ 4 ஃபாரின் ஸ்லாட்ஸ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா டெஃபினட்டாக ஒன் ஆஃப் கேமரூன் கிரீன் ஒரு லியாம் லிவிங்ஸ்டன் ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டை ஆக்குபை பண்ணிப்பாங்க. அடுத்ததாக செகண்ட் ஸ்லாட்டை ஒன் ஆஃப் மதிஷா பத்திரன் இல்லைனா ஜேக்கப் டஃபி ஆக்குபை பண்ணிப்பாங்க. அண்ட் அடுத்ததாக கூப்பர் கான்லே இல்லைனா மைக்கேல் பிரேஸ்வெல் இன்னொரு ஸ்லாட்டை ஆக்குபை பண்ணிப்பாங்க. ஃபைனல் ஃபாரின் ஸ்லாட் எனக்கு தெரிஞ்சு ஜாக் எடன்வர்ட்ஸ் இல்லைனா டான் ஃபெராரிஸ்டர், இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தர் ஆக்குபை பண்ணிப்பாங்க. இதெல்லாம் என்னுடைய 4 ஃபாரின் ஸ்லாட்டோடைய ப்ரெடிக்ஷன்ஸாக இருக்குது கைஸ். இப்போ நீங்கள் உங்களுடைய 5 இந்தியன் ஸ்லாட்டோடைய ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் 4 ஃபாரின் ஸ்லாட்டோடைய ப்ரெடிக்ஷன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், இப்போ ஸ்ட்ரைட்டாகவே ஃபைனலாக சிஎஸ்கேடைய பிளேயிங் 11 பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டாக யார்
யாரெல்லாம் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக நான் ஆயுஷ் மாத்திரை இந்த ருத்துராஜ் கே கூட ஓப்பன் பண்ண வச்சு சஞ்சு சாம்சன் 1 டவுன் விட வைக்க போகிறேன். நம்பர் 4 டெஃபினட்டாக கேம்ப்ரோன் க்ரீனை போட போகிறேன் நான் இங்கே. அண்ட் நம்பர் 5 நம்பர் 6ல சிவம் துபே டெவால் பிளேவிஸ் இங்கே 2 பேரும் மாற்றி விளையாடுவாங்க. நான் இங்கே சிவம் துபே போட்டிருக்கேன் பிகாஸ் துபே ரொம்ப கீழே போனால் விளையாட முடியாது, பட் அதே டைம் பிரேவிஸ் போனால் விளையாட முடியும். ஸோ பிரேவிஸ் at 6 அண்ட் துபே at 5. அண்ட் நம்பர் 7ல ஆல்மோஸ்ட் செட்டத கைஸ், லைக் தலை வராத 7 தோனி தான். அண்ட் நம்பர் 8ல பிரசாந்த் வீர போடுற, ஸோ டெஃபினட்டாக இவர் இருப்பார். நம்பர் 8ல நூர் அஹமத். அண்ட் நம்பர் 9ல அன்ஷுல் கம்போஸ். அண்ட் நம்பர் 10ல கலீல் அஹமத். அண்ட் நம்பர் 11ல பத்திரனார் ஜாக்கப் டஃபி. சிஎஸ்கே யார் எடுத்துன்னு வர போகிறாங்க அது மேலே டிபெண்ட். நான் கண்டிப்பாக பத்திரனா இங்கே போடுறேன். அப்படின்னா நேத்தன் எலிஸ் இல்லை அப்படின்னா நேத்தன் எலிஸ் இங்கே யாராச்சும் மாற்றி விளையாடுவாங்க. நேத்தன் எலிஸ் இருக்கட்டும், ஜாக்கப் டஃபியாக இருக்கட்டும், இல்லைனா மதிஷா பத்திரனா இருக்கட்டும். இதுதான் என்னுடைய ஃபைனலாக 11 இருக்க போது. ஆப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம பிளேயிங் 11 எடுத்துன்னு வரலாம். இப்போ நீங்கள் உங்களோட 11 மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்க கைஸ். அதுவும் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி இந்தியன் அண்ட் ஃபாரின் ஸ்லாட்ஸை வச்சு மட்டும்தான் சொல்லணும், வேறு பிளேஸ் வச்சு சொல்லக்கூடாது. ஓகே கைஸ், நான் பண்ண இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் 5 இந்தியன் அண்ட் 4 ஃபாரின் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வரேன். உங்களுக்கு நாளைக்கு இந்த வீடியோ வேணுமா அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க. வேணும் அப்படின்னு மட்டும்தான் போடுவேன், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.